இன்று நான் ஒரு மாதா தேவாலயத்திற்குப் போனேன். இதுவரைக்கும் நான் அந்த தேவாலயத்திற்கு போனதே இல்லை. ஆனா அங்கே நடந்த ஒரு அதிசயக் கதையை கேட்டவுடன் என் மனசு அமைதியாயிருக்கல. ஒரு சிறு குழந்தை விளையாடிக் கொண்டிருந்த போது தவறி கிணற்றில் விழுந்து உயிரிழந்ததாகச் சொன்னார்கள். அந்த குடும்பத்தின் அழுகை, அம்மாவின் கதறல், மாதாவே என் குழந்தையைக் காப்பாற்று என்ற கண்ணீரான ஜெபம். அந்த கண்ணீரை மாதா புறக்கணிக்கல. அருளால் அந்த குழந்தைக்கு மீண்டும் உயிர் வந்ததாக அங்கே சாட்சி சொல்றாங்க. அந்த சம்பவத்தை சிலையாக செய்து வைத்திருந்தார்கள். அதை பார்த்த நொடியில் என் உடம்பு முழுக்க சிலிர்த்துப் போச்சு. கண்ணுக்குள்ளே நீர் திரண்டது. ஆனா இன்று நான் அந்த தேவாலயத்திற்கு போன முக்கிய காரணம் இன்னொரு சாட்சி. என் அக்காவின் கணவர் இழந்த 2,00,000 ரூபாய். அவர்களுக்கு அது சாதாரண பணம் இல்ல. அவர்களின் வாழ்வாதாரம், அவர்களின் எதிர்கால நம்பிக்கை. அதை இழந்தபோது அவர்கள் மனசு உடைந்து போச்சு. கவலையால் தூங்க முடியாம இருந்தாங்க. அப்போ யாரோ ஒருவர் அவர்களின் அம்மாவிடம் சொன்னாராம், இந்த மாதா தேவாலயத்துக்கு போய் நம்பிக்கையுடன் வேண்டுங்கள், மாதா கைவிட மாட்டார். அந்த நாளிலிருந்து அவர்கள் தினமும் கண்ணீரோடு ஜெபம் செய்தார்கள். இந்த தேவாலயத்திற்கும் வந்து முழு நம்பிக்கையோடு வேண்டினார்கள். அந்த நம்பிக்கை வீணாகல. கொஞ்ச நாட்களிலேயே அந்த 2,00,000 ரூபாய் திரும்ப கிடைத்தது. அது சும்மா ஒரு சம்பவம் இல்ல. அது நம்பிக்கையின் பலன், பிரார்த்தனையின் சக்தி. அதற்காக நன்றி சொல்லத்தான் இன்று அவர்கள் எங்களுடன் சேர்ந்து இந்த தேவாலயத்துக்கு நன்றி ஜெபம் செய்ய வந்திருந்தார்கள். அங்கே நின்றபோது எனக்கு ஒரு உண்மை புரிந்தது. நம்பிக்கை இருந்தால் அதிசயம் தூரத்தில் இருக்காது. தாமதம் இருக்கலாம், ஆனா கடவுள் நம்மை ஒருபோதும் மறக்க மாட்டார். நீங்களும் நம்பிக்கையுடன் வேண்டுங்கள். உங்க மனசுல இருக்கும் பாரத்தை அவரிடம் ஒப்படையுங்கள். நாள் உங்களுடைய வாழ்க்கையிலும் அதிசயம் நிச்சயம் நடக்கும். இந்த வீடியோ உங்களை தொட்டிருந்தா ஒருவருக்காவது ஷேர் பண்ணுங்க. யாருக்கு தெரியும், அவர்களுக்கும் இது ஒரு நம்பிக்கை தீபம் ஆகலாம்.